கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீண்ட நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னால் ஜெபிக்க முடியவில்லையே. ஆண்டவரோடு அதிகமாய் நேரம் செலவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் என்னால் முடியவில்லையே. ஏன் என்ற கேள்வியோடு அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அதற்கான பதிலைத்தான் ஆண்டவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அதை ஒரு சம்பவத்தின் மூலம் நாம் தியானிக்கலாமா? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு ராகேலை திருமணம் செய்ய வேண்டும் என்று தன் மாமனாகிய லாபானிடத்தில் சொல்லுகிறான். நான் இந்த ராகேலுக்காக 7 வருடம் வேலை செய்கிறேன், அவளை எனக்கு திருமணம் செய்து தாருங்கள் என்று. அவரும் சம்மதிக்கிறார். அந்த 7 வருடங்கள் அவனுக்கு சில நாளாய் தோன்றினதாம். எப்படி அவனுக்கு மாத்திரம் அந்த 7 வருடங்கள் சில நாட்களாய் தோன்றினது என்றால், அதற்கான காரணத்தையும் வேதம் பதிவு செய்திருக்கிறது. அவள் பேரில் இருந்த பிரியத்தினால் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மையும் யோசித்து பாருங்கள். அநேகர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். வேலை நாட்கள் சீக்கிரமாய் வேலை நாட்கள் சீக்கிரமாய் போவதில்லை. ஆனால் இதுவே விடுமுறை தினம் என்றால் அந்த நாள் கடகடவென்று ஓடி விடுகிறது என்று. அதற்கு காரணம் என்ன? அதிலும் 24 மணி நேரம் தான். இவர்கள் சொல்லுகிற இந்த விடுமுறை தினத்திலும் 24 மணி நேரங்கள் தான். ஆனால் அதற்கு காரணம் என்னவென்றால், விடுமுறையில் அவர்களுக்கு பிரியமானவர்களோடு அல்லது பிரியமான முறையில் அவர்கள் அந்த தினத்தை செலவிடுவார்கள். ஆகவே அது வேகமாய் போய் விடுகிறது. ஆனால் வேலையோ கடமைக்காக செய்கிறவர்கள் தான் அநேகர். ஆகவேதான் அந்த நாள் அவர்களுக்கு போகவே போவதில்லை. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் ஆண்டவர் மேல் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்மால் ஜெபிக்க முடியும். இப்பொழுது நாம் 5 நிமிடம் தான் ஜெபிக்கிறோம் என்றால் நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு அவ்வளவுதான். சில நேரத்தில் பாவம் நம்மை ஜெபிக்க விடாது, சோர்வுகள் நம்மை ஜெபிக்க விடாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், கவலைகள், வேதனைகள் நம்மை ஜெபிக்க விடாது. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மிக முக்கியமான காரியம் இருக்கும் என்றால் அது பிரியம்தான். நாம் அவரை அதிகமாய் நேசிப்போம் என்றால் நம்முடைய கஷ்டத்தையோ, துன்பத்தையோ, வேதனையோ, வேலையோ, சோர்வையோ என்று எதையுமே பார்க்க மாட்டோம். ஆமெனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு யாக்கோபு ராகேல் மேல் வைத்த நேசம் 7 வருடங்கள் கொஞ்ச நாளாய் தோன்றினதாம். வருடங்கள் எங்கே இருக்கிறது, நாட்கள் எங்கே இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி என்றால் அவ்வளவு பிரியம் அவனுக்கு இருந்தது ராகேல் மேல். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவர் மேல் அவ்வளவு பிரியம் வைப்போம் என்று சொன்னால், நாம் மணிக்கணக்காய் ஜெபிக்கிறவர்களாய் அல்ல, ஒரு மணி துளி கூட விடாமல் ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாறுவது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.